Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம Dell S2725 HSM இந்த மானிட்டரினுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கறத பார்க்க போறோம். சேம் டைம் இந்த மானிட்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி என்ன மானிட்டர் வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dell S2725 HS அப்படிங்கிற மானிட்டர் தான் வச்சிருந்தோம். அந்த ஹெச்எஸ்க்கும் பக்கத்தில் ஒரு M அப்படிங்கிறத இப்போ இந்த 26 மாடலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி கம்ப்ளீட்டான ஃபிசிக்கலான ஸ்பெக் எல்லாமே பழைய மானிட்டரினுடைய 27 இன்ச் அதே ஸ்பெக் தான். பட் இங்கே அடிஷ்னலாக அந்த மாடல் நேமில் மட்டும் M அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. HSM அப்படின்னு மாற்றிருக்காங்க. பட் ஃபிசிக்கலாக எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதுமே பண்ண மாதிரி இல்லை. பட் அந்த மானிட்டருக்கும் இந்த மானிட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க இந்த மானிட்டரில் 144 ஹெட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்பீக்கர் வந்து லாஸ்ட் டைம் போன மாடலில் வந்து 5 வாட்ஸில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 3 வாட் ஸ்பீக்கர் தான் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹார்ட்வேரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாதிரி தெரில. இவங்க சாஃப்ட்வேரில் சம்திங் ஏதோ சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் அப்படிங்கிறது ரிடியூஸ் ஆகிருக்கும். ஸோ சவுண்டு ரிடியூஸ் ஆனதுனால இதை 3 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இதில் ஹார்ட்வேர் லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதுமே பண்ண மாதிரி இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் மானிட்டர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். பேக்கிங் வந்து ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராக் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் பயந்துக்கிட்டு இந்த டைம் ஆஃப்லைனில் போயிட்டு சேலமில் சிட்டி கம்ப்யூட்டர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 13.5 வந்து இந்த மானிட்டரோட ரேட் வந்திருந்தது. பட் இதுவே பக்கத்தில் இன்னொரு ஸ்டோர் இருக்குது அனிதா அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அங்கே ட்ரை பண்ணியிருந்தால் இன்னும் கூட ஒரு 300 ஒரு 500 வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் சிட்டி கம்ப்யூட்டர்ஸில் வாங்கினதுனால கொஞ்சம் ரேட் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயுமே ஒரு சின்ன ட்ராபேக் அப்படிங்கிறது இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய மானிட்டரை வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பேக்கில் வந்து ஷீல்டு அன்ஓப்பன்டு பீஸா இல்லை ஓப்பன்டு பீஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜெனியூனான ஸ்டிக்கர் அப்படிங்கிறது இருக்காது. இப்போது இந்த பேக் பாருங்கள், 1200 ரூபாய்க்கு வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக கம்பெனியினுடைய ஒரு ஷீல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை எடுத்ததுக்கான அடையாளம் வந்து கிளியராக தெரியும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு டேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பை யார் வேணாலும் எடுத்துடலாம், திரும்பவும் ஒட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு பேக்கிங் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனியூனா அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதா இல்லை ஏதாவது டெமோ பீஸ் ஏதாவது வேறு ஷோரூமில் வச்சுருந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்களா, இந்த மாதிரி எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கிட்ட கேட்டதுக்கு இல்லை டெல் மானிட்டர் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இல்லை பேக்கிங்லாம் இந்த மாதிரி வராது, நீட்டாக பேக்கிங் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் 2 டைம் மானிட்டர் வாங்கும் பொழுதும் இந்த பேக்கிங் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எந்த ரீசன் அப்படின்னு தெரில. ஸோ கண்டிப்பாக ஜெனியூனான பேக்கிங் அப்படிங்கிறதே இப்படி தான் இருக்கோமா, இல்லை இதை விட பெட்டரான பேக்கிங்கில் இவங்க டெல் வந்து சப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பாருங்கள், சும்மா வெறும் டபுள் சைட் டேப், அந்த உட்டன் பீஸ்லாம் ஒட்டுவாங்கல்ல கார்பெண்டர் வேலை செய்யும் பொழுது, அந்த டேப்பை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து 2-3 செல்லோ டேப் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ஆல்ரெடி முன்ன சொன்னதே தான். இப்போது எடுத்துகிட்டு மானிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் அந்த ஹெச்எஸ் மாடல் மானிட்டரும் இப்படி தான் ஓப்பன் பண்ணேன். பட் உள்ளே எல்லாம் கிராக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த டைம் ஆஃப்லைனில் வந்து நம்ம இந்த மானிட்டர் அப்படிங்கிறத வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே இதில் வந்து ஸ்டாண்டை தான் ஃபிட் பண்ணோம். ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக மானிட்டரை வந்து நம்மளால் மேலே தூக்க முடியும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா HDMI கேபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எப்படி ஃபிட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடணும். இந்த இடத்துல இதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மானிட்டரை வந்து இதில் கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மானிட்டரை ஃபிட் பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபிட் பண்ணுறத பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. நீங்கள் கையிலேயே இதை ஃபிட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை வந்து இப்படி ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவ் கூட தேவையில்லை. இதுலேயே இந்த கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஃபுல் டைட் நம்மளால் பண்ணிக்க முடியும். இதை டைட் பண்ணுறதுக்குன்னு தனியாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை. அவ்வளோதான், ஃபுல் டைட் கொடுத்தீங்க அப்படின்னா டைட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிக்கும். இதே மாதிரியே இப்போது இதை எடுத்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறதையும் ஃபிட் பண்ணியாச்சு. மானிட்டரில் கனெக்ட் ஆகக்கூடிய இதையும் ஃபிட் பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணணும். தென் பாட்டம்னா இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்ட் ஃபிட்டிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆயிரும். இப்போது மானிட்டரில் நம்ம எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன தான் பண்ணாலும் மானிட்டரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் டைம் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதே போன மானிட்டர்லாம் பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டுச்சு. இந்த மானிட்டருக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். போன டைம் மானிட்டர் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஷீல்டெலாம் வந்து தனித்தனியாக பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த டைம் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ஒரு HDMI போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் எங்கேயோ கொடுத்துருப்பாங்க, இங்கே தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்த போர்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அந்த விதத்தில் HDMI 1 and 2 இது 2 போர்ட்டையுமே இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. பவர் கேபிளை இந்த இடத்துல ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஹார்ட்வேர் சைடுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெக்ஸை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஏதோ சம்திங் வந்து இவங்களுடைய போர்டில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. போர்ட்டினுடைய பிளேஸ்மெண்ட் எல்லாமே மாற்றிருக்காங்க. இப்போது இந்த மானிட்டர் எப்படி தூக்குறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு இதை இப்படி இந்த 2 ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதில் 2 கம்பி இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல இப்படி இன்சர்ட் பண்ணணும். இதை இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வேணும்னா போட்டுக்கலாம். பட் லாஸ்ட் டைமே எனக்கு ஸ்க்ரூ வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் இந்த டைமாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன். இந்த டைமும் எங்கேயுமே ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி தெரில. இதுக்கும் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு தூக்கணும் அப்படின்னா அவ்வளோதான், மானிட்டரினுடைய செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மானிட்டரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மானிட்டர் வாங்கினதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வாங்கின 2725 HS மாடல் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக வாங்கின மானிட்டர். பட் இது வாங்கினதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே ரூமில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால ஒரு கொஞ்ச நாளாக பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சேம் டைம் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் 4115. ஸோ அந்த மாடல் லேப்டாப்பு இதில் தான் வந்து நான் வெப்சைட் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மானிட்டர் வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் யூடியூப் ஒர்க் பண்ணும்போது 27 இன்ச்சில் வந்து ஒர்க் பண்ணி பழகிட்டதுனால இப்போது இந்த சின்ன டிஸ்பிளேயில் வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சேம் டைம் இதனுடைய டிஸ்பிளே குவாலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD ரெசல்யூஷனில் கிடச்சிடும். சேம் டைம் SRGBயும் 99% அப்படிங்கிறது கலர் அக்யூரேசி இருக்கும். பட் கலர் அக்யூரேசி அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தேவையில்லை. பட் இருந்தாலும் டெல் மானிட்டர் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதிகப்படியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது டெல் மானிட்டருக்கு தான். கலர் கரெக்ஷனுக்காக ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் அங்கே ஒர்க் பண்ணி பழகினதுனால டெல்லே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அடுத்தடுத்து டெல் மானிட்டர் அப்படிங்கிறதையே ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இந்த மானிட்டர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். பண்ணிவிட்டு மானிட்டர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் 720pயில் தான் நமக்கு வந்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் HD மானிட்டர். இப்போது ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு நம்ம மானிட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், அதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் வந்து பிரைமரி டிவைஸ் எதுன்னு கேட்டிருப்பாங்க. இதை கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் ப்ராஜெக்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரு. இதுக்கு அடுத்ததாக டூப்ளிகேட், இந்த டிஸ்பிளேவும் வேணும் இன்னொரு டிஸ்பிளேவும் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே டிஸ்பிளே அப்படிங்கிறது தெரியும். இதை கொடுத்தோம் அப்படின்னா டுயல் மானிட்டர் செட்டப் போடுற மாதிரி. இதை கொடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்டர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராஜெக்டர் ஒன்லியில் கொடுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் கிளியராக HD ரெசல்யூஷன் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். முன்னே வந்து கொஞ்சம் பிளரான மாதிரி இந்த இமேஜ் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சூப்பராக அந்த பிளரி எதுவும் இல்லாமல் கிளியராக உங்களுக்கு டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஹாட் கீஸை பொறுத்த வரைக்கும் 2 கீ அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 கீயை வச்சே தான் நீங்கள் கம்ப்ளீட்டான செட்டப் அப்படிங்கிறதுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாய்ஸ்டிக் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி மெனு எடுத்துக்கிட்டு டாப்பு பாட்டமு ரைட் அண்ட் லெஃப்ட்டு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மானிட்டரை தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கேஸ், இப்போது இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ கீழே இப்படி தள்ளிக்க முடியும், மேலே எடுக்கிறதா இருந்தாலும் இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்துக்க முடியும். அதே சமயத்தில் இப்படி டில்ட் பண்ணுறதா இருந்தாலும் டில்ட் பண்ணிக்க முடியும், இப்படி தள்ளிக்க முடியும். இதை தவிர்த்து இப்படி ஃபுல்லாக தள்ளிட்டு மானிட்டரை வந்து நீங்கள் வெர்டிக்கலாக வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரொட்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது.
ஓகே கேஸ், இப்போ வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட்டாகவே செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு எதுவுமே பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்காது. இந்த மானிட்டருமே எனக்கு லாஸ்ட் டைம் வாங்கினா ஹெச்எஸ் மாடலுக்கும் இந்த ஹெச்எஸ்எம் மாடலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மேஜராக வெளியில் பார்க்கும்பொழுது கீ பிளேஸ்மெண்ட்டில் இதெல்லாம் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. போர்ட்டை ப்ளக் பண்ணுறதில் மட்டும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து ஸ்பீக்கர் குவாலிட்டி அப்படிங்கிறது 3 வாட்ஸ் அப்படிங்கும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் மேலே வந்து நான் பிசி வச்சுருக்கேன். அதில் வந்து Ryzen 5600 GT இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸோட அந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது இருக்கும். மேபி அந்த ப்ராசஸர்னால கூட அது இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இது வந்து இப்போது கவர்மெண்ட் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணதுனால அந்த பிரைட்னஸ் ஆகட்டும் இல்லை ஓவரால் குவாலிட்டி ஆகட்டும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஓகே கைஸ், ஃபைனலாக இப்போ இந்த மானிட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 1 டேக்கு அப்புறமா தான் மேக் பண்ணுறேன். அந்த விதத்தில் இந்த மானிட்டருக்கும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண 2725 HS மாடலுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. அதை கிளியராக புரிஞ்சுக்குங்க. முக்கியமாக சொல்ல போனால் இந்த டிஸ்பிளேலையுமே கலர்ஸ் நல்லா பஞ்சியாக கொடுத்துருந்தாங்க. பிரைட்னஸ் வந்து இண்டோரில் போதுமான அளவில் இருந்தது. நம்ம மானிட்டரை பொறுத்த வரைக்கும் அவுட்டோரில் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதர்வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% பிரைட்னஸில் நார்மலாக வச்சு இந்த மானிட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து இந்த மானிட்டரில் இருந்த ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு பார்க்க 3 வாட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதனுடைய சவுண்ட் குவாலிட்டிக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்த மானிட்டரில் இருந்த 5 வாட்ஸினுடைய அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டிக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக நல்ல லவுடாகவே இருக்கு. நீங்கள் ஒரு சிங்கிள் ரூம்ல வச்சு ஒர்க் பண்றீங்க, ஒரு 17க்கு 10 ரூம் இருக்கு இல்ல 10க்கு 10 ரூம் இருக்குன்னா இதுல வரக்கூடிய சவுண்டே உங்களுக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 27 இன்ச் மானிட்டர்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானிட்டராகவே இருக்கும். பட் நான் எதுக்காக ஆல்ரெடி ஒரு மானிட்டர் அப்படிங்கிறது இதே வச்சிருக்கேன், அகைன் திரும்பவும் இதே மானிட்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு ஒருவேளை ஏதாவது டுயல் மானிட்டர் செட்டப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சைடு பை சைடு வைக்கிறதுக்கு ஒரே மானிட்டரா இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால நான் திரும்பவும் டெல் மானிட்டருக்கே போயிட்டேன். பெஸ்ட் பையிங் லிங்கை நான் வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த கீபோர்டினுடைய ரிவ்யூ அப்படிங்கிறதுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேம் டைம் இந்த மானிட்டரினுடைய யூசர் ரிவ்யூ அப்படிங்கிறது ஆஃப்டர் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.